சொல்லுமா. டாடி, நீங்க லாஸ்ட் வீக் எல்லாரையும் மன்னிக்க சொல்லி சொன்னீங்களா? ஆமா. எங்க கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான். அவன் எப்ப பாரு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். நானும் அவனை மன்னிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா அவன் திருப்பி திருப்பி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். நான் எத்தனை தடவை தான் மன்னிக்கிறது? ஓ அப்படியா ஜெசி? சரி, பைபிள்ல ஏசப்பா நம்ம எத்தனை வாட்டி மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு நான் உனக்கு சொல்றேன். Praise the Lord brothers and sisters. Welcome to Bible SMS. Last week வீடியோல நம்ம முடிக்கும் போது நம்ம பார்த்திருந்தோம் நம்ம எத்தனை வாட்டி மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டார்டிங்ல வீடியோல கூட பார்த்திருப்பீங்க, ஜெஸ்ஸி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பா, நம்ம எத்தனை வாட்டி மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம இன்னைக்கு பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்க போற வசனம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச வசனம். ஆனா நான் இந்த வசனத்தை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தியானிக்கும் போது, நான் ஒரு வாட்டியும் பைபிள் படிக்கும் போதும் தாவியானவர்கிட்ட எனக்கு இந்த வசனத்துல, நான் இன்னைக்கு படிக்க போற வசனத்துல இருக்க ஆழ்ந்த சத்தியத்தை எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் செஞ்சுட்டு நான் வந்து படிப்பேன். அப்போ ஆவியானவர் வந்து எனக்கு அந்த வசனத்துல இருக்க ஆழ்ந்த சத்தியத்தை நிறைய வாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இந்த மத்தேயு 18:22 வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்கும் போது, இந்த 7 முறை மன்னிக்க சொல்லி கர்த்தர் இந்த வசனத்துல சொல்லியிருக்காரு இல்லையா. 7 into 70 அப்படின்னா 490 முறை வருது. அதுல வந்து பேதுரு இயேசு கிட்ட என்ன கேட்டிருப்பாருன்னா, நம்ம எத்தனை வாட்டி மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 490 முறை மன்னிக்க சொல்றாரா. ஹீப்ரு நியூமரிக்கல் இதுல வந்து அது 490 நம்பர் வந்து எதை குறிக்குதுன்னா, தாமிம் அப்படின்ற ஒரு வேர்டு, ஹீப்ரு வேர்டு. அந்த தாமிம் அப்படின்ற அந்த ஹீப்ரு வேர்டுக்கு வந்துட்டு அர்த்தம் வந்து கம்ப்ளீட்னஸ், ஃபுல்னஸ், பர்ஃபெக்ஷன். இப்ப பேதுரு கேட்கும் போதே கேட்பாரு, 7 வாட்டி மன்னிக்கணுமான்னு. 7ன்றதும் நம்ம பைபிள்ல ஒரு முழுமையை குறித்ததான ஒரு நம்பரை தான் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி 490 கம்ப்ளீட்னஸ், ஃபுல்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை, எண்டே கிடையாது. நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத ஒரு அர்த்தம் தான் அந்த டைம்ன்ற வேர்டு வந்து நம்மளுக்கு உணர்த்துது. ஒரு நபரால இன்னொரு நபரை வந்து எப்படி கோவப்படுத்திட்டே இருக்க முடியும், அவங்களாலையும் எப்படி மன்னிச்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்றத வந்து தியானிக்கும் போதுதான் ஆவியானவர் எனக்கு இதை உணர்த்தினாரு. ஆவியானவர் இதை உணர்த்தும் போது எனக்கு வந்து ரொம்பவே வந்து இப்படி ஒரு ஆழ்ந்த அர்த்தம் வந்து எனக்கு வெளிப்படுத்திருக்கீங்களா அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு வந்துச்சு. அதாவது அதுல ஆவியானவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஒரு நபர் ஒருத்தவங்களை வந்து கோவப்படுத்துறாங்க அப்படின்னா ஏதோ 1-2 வாட்டி இல்ல 3 வாட்டி ஒரு நாளைக்கு கோவப்படுத்துவாங்க. ஆனா சாத்தான் வந்து என்ன பண்ணுவான், அத ஒருத்தவங்க என்னைக்கோ பேசியிருப்பாங்க ஒரு விஷயம், என்னைக்கோ நடந்திருக்கும் ஒரு சண்டை. ஆனா சாத்தான் வந்து என்ன பண்ணுவான், அதை நம்மளுக்கு வந்து ஒரு நாளில எத்தனை வாட்டி முடியுமோ அத்தனை வாட்டி நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். அன்னைக்கு அவங்க எப்படி பேசினாங்க பாத்தியா, அன்னைக்கு உங்ககிட்ட இவங்க எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்னு வந்து சாத்தானால 490 வாட்டி இல்ல, அவனால ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்த முடியும். அப்படி சாத்தான் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும் போது எல்லாமே வந்து நம்ம வந்து அவங்க நம்ம கூட போட்ட சண்டையோ அவங்க பேசின வார்த்தையோ நம்ம மன்னிக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, அவனை நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறான், நம்மளும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு கட்டத்துல அவங்க வந்து சோர்ந்து போயிட்டு இவங்களுக்கு நம்ம எத்தனை வாட்டி ஞாபகப்படுத்தினாலும் அவங்க வந்து இந்த வசனத்தை வச்சு மன்னிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்கள வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, இவங்க நம்மளை மேற்கொண்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்துறதே விட்டுருவான். இயேசு கூட பாத்தீங்கன்னா சிலுவையில இருக்கும் போது கூட வந்து மன்னிச்சிருப்பாரு. பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சிலுவையில இருக்கும் போது கூட மன்னிச்சிருப்பாரு. அந்த ஒரு செகண்டுக்கு கூட அவர் வந்து சாத்தானுக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டாரு. நான் ஏன் சாத்தானுக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றேன்னா, அந்த ஒரு நொடி அவருக்கு வந்து அவர் மேல அந்த உலகத்தோட பாவங்கள் சுமத்தப்பட்ட போது பிதா வந்து அவரை வந்து கைவிட்டாரு. அப்போ வந்து அந்த டைம் கூட வந்து சாத்தான் வந்து அவரை வந்து சோதிக்க விடாம அவர் தன்னை தாழ்த்தி அந்த டைம் கூட வந்து அவர் வந்து மன்னிச்சாரு. நம்ம எப்பெல்லாம் மன்னிக்கிறோமோ நம்ம வந்து சாத்தானை விரட்டி அடிப்போம். நம்மளுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இந்த சிலுவை பாடுக்கு மேலான இதுவா உங்களுக்கு வந்து வந்துட போது, நான் இதையே மன்னிக்கிறேன் அப்படின்னும் போது நீங்க வந்து எதுனாலும் மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளையும் நம்மளுக்கு வந்து அந்த சிலுவையில காமிச்சிருப்பாரு. மத்தேயு 18:22 ஆழ்ந்த சத்தியம் வந்து நம்ம வந்து யார் மேல மனத்தாங்களா இருக்கோமோ அவங்கள வந்து சாத்தான் நம்மளுக்கு அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் போது அவங்கள மன்னிச்சுட்டே இருக்கணும், முழுமையா மன்னிக்கணும். அப்பதான் என்ன ஆகும், அந்த பகையை கொண்டு வர சாத்தானை நம்மளால மேற்கொள்ள முடியும். இப்போ இந்த சீரீஸ் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜெப வாழ்வு இல்லையா, பிரேயர் லைஃப். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படணும்னா நம்ம என்னெல்லாம் எப்படிலாம் ஜெபிக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம் அடுத்த வாரம். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சகோதரர் ராபர்ட். பிரைஸ் தி லார்ட்.